அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்திஷ்டி நீக்கக்கூடிய எந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த எந்திரம் எந்த வீட்டில் இருக்கோ, இந்த எந்திரத்தை தாயத்தை அடைச்சி யார் ஒருவர் போட்டிருக்காங்களோ, இந்த கண்திஷ்டி அப்படிங்கிறது பக்கத்தில் அண்டாது. சரிங்களா? அப்படியே நம்மளை அந்த கண்திஷ்டி அண்டினாலும் இந்த எந்திரமோ இந்த தாயத்தோ இருக்கிற இடத்துல என்ன செய்யும்னு வச்சுக்கோங்க, அப்படியே அந்த கண் திஷ்டி அப்படியே எரிச்சிரும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏவல் பில்லி செய்வனை சூனியங்களை காட்டிலும் இந்த கண் திஷ்டிக்கு அவ்வளோ பவர். சரிங்களா? ஒருவருடைய கண் நம்ம மேலே படும்போது அவங்களுடைய மனம் எப்படி இருக்குன்னு தெரியும். எப்படி இருக்குமோ அந்த மனசில் உள்ள எண்ணம் பிரதிபலிக்கும் போது நம்மளை அந்த எண்ணம் தாக்கும். சரிங்களா? அவங்க நல்லா நினைக்கிறாங்களோ கெட்டா நினைக்கிறாங்களோ இல்லை, அவங்க உங்களுடைய பார்வை நம்ம மேலே படும்போது, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தவங்க வீடு கட்டியிருக்கான்னு வச்சுக்கோங்க. நல்ல பெரிய வீடாக கட்டியிருக்கான். ஒரு பால் காய்ச்சுக்கு கூப்பிடுறீங்க, எல்லாரும் சொந்தக்காரோடலாம் கூப்பிடுறீங்க. சொந்தக்காரோடலாம் வீட்டில் உள்ளக்க வந்துட்டு, அப்பா எவ்வளோ பெரிய வீடு, அப்பா எப்படா அப்படிலாம் கட்டினா, அப்பா எப்படா அந்த விஷயங்கள்லாம் செஞ்சான் அப்படிங்கிற போது அவன் வயிறு எரிஞ்ச அவன் அந்த மாதிரி சொல்ல சொல்ல உங்களுக்கு கண் திஷ்டி விழும். இதுதான் கண் திஷ்டி. சரிங்களா? நம்மளை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுறதோ, நம்மளை பார்த்து நம்ம இப்படி வளர்ந்துட்டானே அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறதோ, அந்த மாதிரி கண் திஷ்டிகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, உடல் உபாதைகளை கொடுக்கும், உடல் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும், நம்ம செய்கிற செயல்கள் பூரா காரிய தடை விழுந்து போகும். சரிங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோளாறுகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த கண் திஷ்டி. அதனால தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறதுனா, அந்த கண் திஷ்டியை போக்கிக்கிறதுக்கான எல்லா விதமான பரிகாரங்களையும் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? கண் திஷ்டிகளை நம்ம போக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வீட்டை விட்டு நம்ம வெளியே போயிட்டு வந்தாவே கண் திஷ்டிகள் நம்ம கூடவே கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதனால தான் சித்தர்களும் மகான்களும் நம்மளுக்கு சில இந்த கண்திஷ்டியை போக்கக்கூடிய எளிமையான முறைகளை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அதை இன்னைக்கு நமக்கு பார்க்க போகிறது என்னன்னு வச்சுக்கோங்க, கண்திஷ்டியை போக்கக்கூடிய எந்திர முறையில். சரிங்களா? இந்த கண்திஷ்டியோட போக்கக்கூடிய எந்திரத்தை ஒரு வீட்டு வாசலில் என்ன செஞ்சு, இந்த எந்திரத்தை முறைப்படி எழுதி மந்திர உரு கொடுத்து இந்த எந்திரத்தை வீட்டு வாசலில் ஆணி அடித்து மேலே கோர்த்து போட்டுக்கிட்டாலும் சரி, ஒருவருடைய கழுத்தில் வெள்ளி தாயத்தில் அடைச்சி நம்ம கட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை கையில் கட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை கழுத்தில் போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வெளியே போயிட்டு வந்தாலும் சரி, நம்மளை யாரும் எந்த பார்வையில் பார்த்தாலும் சரி, அந்த கண் திஷ்டி நம்ம உடலில் தங்கி இருக்காது. என்னென்னா அப்பேற்பட்ட சக்திகளை, துஷ்ட சக்திகளை அழிக்கக்கூடியது தான் இந்த கண்திஷ்டி எந்திரம். சரிங்களா? இந்த கண்திஷ்டி எந்திரத்தை நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் ஒரு எந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன். அந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு செப்பு தகட்டில், அதாவது ஒரு செப்பு தகட்டில் 9க்கு 9 இல்லை 6க்கு 6 செப்பு தகட்டை என்ன செஞ்சுக்கன்னா கட் பண்ணி எடுத்துங்க. செப்பு தகட்டில் எழுதலாம், இல்லைனா வெள்ளி தகட்டில் எழுதலாம். சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு என்ன செஞ்சுக்குங்கன்னா, சாப நிவர்த்தி செஞ்சுருங்க. சரிங்களா? சாப நிவர்த்தி செஞ்ச பிறகு அந்த எந்திரத்தை முறைப்படி ஒரு நல்ல நேரம் பார்த்து, குரு ஓரை சுக்கிர ஓரை அப்படிங்கிற ஓரையில் பார்த்து அந்த எந்திரத்தை உட்காந்து என்ன செஞ்சுக்குங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய எந்திரத்தை எழுதி எலுமிச்சம்பழம் பலி கொடுத்து அதுக்கு ஒரு சந்தனம், குங்குமம், பால், இந்த மாதிரி 3 அபிஷேகங்கள் செஞ்சு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அத்தரு ஜவ்வாது இதெல்லாம் அந்த எந்திரத்துக்கு தடவி என்ன செஞ்சுருக்கேன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் க்ளீம் க்ரீம் சகல கண்திஷ்டிகளும் நசி நசி மஷி மஷி ஸ்வாக. மறுபடிக்கும் சொல்கிறேன், ஓம் க்ளீம் க்ரீம் சகல விதமான கண் திஷ்டிகளும் நசி நசி மஷி மஷி ஸ்வாக அப்படிங்கிற மந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா, ஒரு 5008 முறை உரு கொடுங்க. சரிங்களா? ஒரு 5008 முறை உரு கொடுத்த பிறகு அந்த எந்திரத்தை கடையில் கொடுத்து பிரேம் பண்ணி என்ன செஞ்சுக்குங்கன்னா, வீட்டில் எடுத்துகிட்டு போய் மாட்டிருங்க. சரிங்களா? அப்படி மாட்டி வச்சுருந்தாலே போதும், எந்த விதமான கண் திஷ்டிகளும் நம்மளை அண்டாது. சரிங்களா? இது அதிசக்தி வாய்ந்த முறை.
இது வந்து இன்னைக்கு தான் நான் படித்தேன். குரு கொடுத்த விஷயத்தில் இன்னைக்கு தான் இந்த ஒரு இதில் வந்து படித்து பார்க்கும்போது கண் திருஷ்டி அப்படின்னா கொடுத்துருந்துச்சு. நம்ம கண் திருஷ்டி பற்றியே போடவே இல்லை, எல்லாருக்குமே ஏவல் பில்லி செய்வனி சூனியங்களை பற்றி தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் உலக மக்களே இந்த கண் திருஷ்டினால் அவதிப்படுவாங்களே, அப்போனா இந்த விஷயத்தை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ பதிவாக கொடுக்குறேன். சரிங்களா? இதை எல்லாருமே பயன்படுத்துங்க, எல்லாருமே பயன்படுத்தி பலன் பெறுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.